إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الصلاة ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور أطيعوا الله وأطيعوا الرسول ஏகநாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் நம் உயிரிடும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாமுகள் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமா தினத்தில் அல்லாஹ்வுடைய இறையிலத்தில ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக உள்ள ரஹ்மான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. உள்ள ரஹ்மான் நம்முடைய நன்மையான காரியங்களை எல்லாம் அங்கீகரித்து நாளை மறுமை நாளிலே விசுவாசிகளுக்காக மோமின்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அல்லது ஜன்னாத்துல் நஈமிலே பேசுகின்ற என்னையும் எனது குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஒன்றிணைப்பானார். எனதருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் அடிப்படையில் நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாகவும் கிட்டத்தட்ட 30 நோன்பில பகுதி நோன்பை கழித்தவர்களாகவும் அது குறிப்பாக ரமலானுடைய 3வது ஜுமாவிலே அவருடைய இறையிடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அன்பானவர்களே, ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு ரமலானில் நாம் எந்த வகையினர் என்பதை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த ரமலானிலே ஒவ்வொருவரும்
நாம் எந்த வகைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லப்படுகின்ற விஷயங்களிலிருந்து தன்னைத்தானே பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எத்தனையோ நபர்களுக்கு இந்த ரமலானிலே நோன்பு நோக்க முடியாமல், அமல்கள் செய்ய முடியாமல், நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு படுத்த வலிமையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்மால் காண முடிகிறார். அவர்களால் நோன்பு கொடுக்க முடியாது, இவ்வாறு செய்ய முடியாது அன்பானவர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் அடிப்படையில நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார். நோன்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதே போன்று அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆரோக்கியங்கள் இருந்தோம், உடல் வளர்வு இருந்தோம், உடல் வலுவான திடமான உறுதியான ஆரோக்கியம் இருந்தோம், நோன்பு நோக்காமல் அமல்கள் செய்யாமல் புறக்கணித்து வாழ்கிறார்களே, நிச்சயமாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையாக நினைவுபடுத்தினார்கள். கருணையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய, இரக்கத்தினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய, எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்படி ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் 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 என்று சொன்னதை நாம் பல முறை ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மிம்பர்படியிலிருந்து இறங்கிய பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லைஹு யா ரசூலே, அல்லைஹு யா ரசூலே, நீங்கள் மிம்பரிலிருந்து இறங்கும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன அது என்று கேட்கும் பொழுது 3 வகையான பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார். அதிலே ஒரு விஷயம்தான் அன்பானவர்களே, இந்த உபதேசம் யாருடைய செவிகளுக்கு காதுகளுக்கு செல்லப்படுகிறதோ அவர்கள் அனைவரும் கவனமாக கேட்க வேண்டும். தாய்மார்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, இளைஞர்களானாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களானாலும் சரி. அன்பானவர்களே, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலானை அடைந்து, நன்றாக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஆதாரபூர்வமான நன்மொழி சொல்லுகிறார்கள், யார் இந்த ரமலானை பெற்று அடைந்த பிறகு இந்த ரமலானிலே தான் செய்த தவறுகளுக்காக, தான் செய்த பாவங்களுக்காக தௌபா செய்யாமல் மரணம் அடைகிறார்களே, அவர்களுள் சாபம் உண்டாகும் என்று சொன்னார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்ப இந்த ரமலானுடைய மாவட்டத்தை எப்படி நாம் கழிக்க வேண்டும்? நம்மளுடைய தவறுகளை, நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு நாம் மண்டியிட்டு சுஜூதை விழுந்து அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி செய்யாமல் மரணிக்கிறார்கள், அவன் சாபத்துக்குரியவன். அப்படி என்று சொன்னால் இங்க எத்தனை நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிந்தித்து பாருங்களேன். இந்த ரமலானுடைய மாதம் அடைந்தும் கூட நோய் வைக்க முடியாத உடல் பழுவிழந்திருக்கும், தொழில் ரீதியாக முயற்சி செய்ய வேண்டும், பழுவிழந்து வைக்க முடியாமல் இருந்தாலும் கூட தொழுகைக்கு நமக்கு என்ன கேடு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லைங்களா? தொழுகிறவனுக்கு என்ன கேடு? தொழுதுதான் ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சம், முதலாவது இபாதத் என்று தெரிந்தும் கூட தொழுகாமல் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த நபர்களை நாம் அடையாளம் விட்டு காண வேண்டும். பாடல்களை விஷயத்துக்கு சொல்லுவோம். காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது இந்த ரமலான் என்பது கேடயம் என்று சொன்னார். போர்க்களத்தில எதிரிலிருந்து வரக்கூடிய அம்புகள் தன் மீது படாமல் இருப்பதற்கு, தன்னை தாக்காமல் இருப்பதற்கு இந்த ரமலான் என்பது ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். எந்த அடிப்படையில? யாராவது தவறாக பேசியிருந்தாலும், தீங்கு வரக்கூடிய நிகழ்வு இருந்தாலும், பாவங்கள் நம்மை தேடி வருகின்ற நேரத்திலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் ஈமான் கொண்டு இரவெல்லாம் நின்று நன்மை எதிர்பார்த்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒருவருடைய நன்மைக்கான கூலி உண்டு என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். இது எல்லாம் அறிந்திருந்து கூட புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் அன்பாளர்களே, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் புனித குர்ஆனை அறிவிக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த மாதத்தில் தான் அன்பாளர்களே நிறைய வரலாற்று சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதத்தில் தான் நம்மெல்லாம் பிரத்யேகமாக பேசக்கூடிய அசத்தியவாதிகளுக்கும் சத்தியத்திற்கும் எதிராக நடந்த பத்ரு யுத்தக்களம் நடந்தது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். ஆனால் மார்க்கத்தை அறிந்த சில மௌலவிமார்கள் தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக இதை எப்படி ஏற்படுத்தி இருப்பார்கள் சொன்னால், பத்ரீகளுடைய ஆண்டு,
பதிலுடைய நேர்ச்சி. இந்த நேர்ச்சிக்கு 313 பதிலுடைய பெயரை சொல்லி இரவெல்லாம் மகிழ்வுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு பெயரை சொல்லி இரவில ஒரு விருந்து உண்டு அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு அமலை பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தரல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தரல. சஹாபாக்கள் இது காண்பித்து தரல. ஆனால் மக்களை மடர்களாக்கி அதன் மூலமாக தன்னை சரி செய்வதற்காக தன்னுடைய இருக்கக்கூடிய விளக்கத்தை நியாயப்படுத்துவதற்காக சில மௌலவிமார்கள் ஏற்படுத்தக்கூடிய அது போன்ற படு பாதாளமான குடியை நாம் ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது. உணவு தானே, உணவு உண்பதில் தவறு கிடையாது என்று நாம் நினைத்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, எதற்காக அந்த உணவு சமைக்கப்படுகிறது? உணவு உண்பது தவறு கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்திற்காக அது சமைக்கப்படுகிறது என்பதைத்தான் அறிந்து நாம் செயல்பட வேண்டுமே தவிர அது மற்ற தினத்துல உணவு கொடுத்தால் தாராளமாக சாப்பிடலாம். அதே நேரத்தில் பத்ரீகள் ஆண்டு இன்றைக்குத்தான் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் ரமலானில் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சுருக்கமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம தலைப்புக்கு போலாமே. தலைப்பு என்ன? 4 வகையினர். ரமலானிலே நாம் எந்த வகையினர்? கொஞ்சம் உள்குத்து இருக்கும், எனக்கு சேர்த்திதான் இருக்கும். என்ன காரணம் சொல்லிச்சுன்னா அந்த 4 வகையினர் யாரும் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 4 வகையினரிலே எந்த வகையினரால் நாம் இருக்க வேண்டும் என்பதை இதை சொல்லும் பொழுது நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். முதல் கூட்டத்தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னு சொல்லுச்சுன்னா ரமலான் மாதம் என்பது 9வது மாதம் வருகிறது. மாதங்களுடைய அடிப்படை எடுத்துக்கொண்டு சொன்னால் 12 மாதம் இருக்கிறதா இல்லையா? நம்ம பிள்ளைங்க இடத்துல கேட்டு பாருங்களேன். பையன் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பான், இன்ஜினியர் படிச்சிருப்பான், அதே நேரத்தில் டாக்டருக்குவான், நல்ல எல்லா வெளிநாட்டு படிப்புகளையும் நல்லா படித்திருப்பார்கள். அட்லீஸ்ட் அன்றாடம் இருக்கக்கூடிய ஜனவரி சொல்லுவாங்க, பிப்ரவரி, அதை குறிச்செல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். அதெல்லாம் சிலை வணங்கக்கூடிய மனிதனுடைய பெயர் தான் அது யூதர்கள் கொண்டு வந்து ஒரு கலாச்சாரம், அதை நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஆனால் நம்முடைய மாதத்தினுடைய வரிசையை கேட்டு பாருங்களே, வேணும் முடிக்கும். காரணம் என்ன? மதரசா குழந்தைகள் மட்டுமே எனக்கே அது தெரியாம இருக்கும். கேட்டு பாருங்க, தனியா கொண்டு போய் இந்த மாதம் இஸ்லாமியுடைய நாட்காட்டி மாதங்கள் என்ன, அதுல நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோம் என்று கேட்டு பாருங்களே, சொல்ல தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை தவிர சில பேருக்கு தெரியும். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டோம். முதல் மாதம் இது என்ன நமக்கு கேட்டு பாருங்களேன். முஹர்ரம் இருக்கிறது, சஃபர் இருக்கிறது, ரபியுல் அவல் இருக்கிறது, ரபியுல் ஆகிர் இருக்கிறது, ரஜப் இருக்கிறது, ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆகிர் எல்லாம் இருக்கிறது. இதுல 9வது மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதம் என்ன? இப்ப கேட்டு பாருங்க உள்ளத்துல. ரமலானுக்கு முன்னாடி எந்த மாதத்துல இருந்தோம்? நம்ம எந்த மாதத்துல இருந்தோம்? ஷஅபான் மாதத்துல நாம் இருந்தோம் இல்லீங்களா? நம்ம ஷஅபான் மாதத்துல இருந்தோம். இந்த முதல் கூட்டத்தார் எப்படி வெட்டுச்சுன்னா, எப்படி முஹர்ரம் மாதத்தை பார்ப்பார்களோ, எப்படி சஃபர் மாதத்தை பார்ப்பார்களோ, அதே போலதான் இந்த ரமலானையும் பார்ப்பாங்க. முதல் மாதத்திலையும் சொல்ல மாட்டாங்க, ரமலானையும் சொல்ல மாட்டாங்க. நிறைய நபர்களை பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க? எல்லாம் மாதம் தான், எதுக்கு போகணும்? ஜுமாக்கு மட்டும் போகும். சில நபர்கள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்துல. அதுல எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரமலான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது முதல்ல 3 நாள் பள்ளிக்கு போயிடுவாங்க. முதல்ல குளிச்சு புறப்பட்டுட்டு, சரி பெரியவங்க இருக்கிறாங்க, அறியாதையில் இருக்கிறாங்க, ரமலான் வருது, முதல்ல 3 நாள் புது ட்ரெஸ்ஸிங் போட்டு முதல்ல போய் அங்க நம்ம வந்திருக்கிற வருகை எல்லாம் அப்படியே குட்டி கலாச்சாரம் காமிச்சு கூட்டி முடிச்சு கடைசியில வந்ததுக்கு அப்புறம் எப்ப போவாங்க தெரியுமா? அன்பானவர்களே, 27 போவாங்க புத்தாடை அடிச்சு. பாக்குறதா இல்லையா? புத்தாடை அடிச்சு அங்க போய் நின்று அங்க விருந்த சாப்பிட்டு வருவாங்க. எல்லா மாதத்தை போல ரமலானை கடைப்பார்கள். சிந்திச்சு பாருங்களேன், நம்ம இந்த வரிசையில் இருக்கிறோமா? ஏழைய மாதங்களை போல ரமலானையும் கடைத்து செல்வார்கள். இது முதல் கூட்டத்தினர். 2வது கூட்டத்தில் இருக்கிறார். இது ரொம்ப இக்கட்டான கூட்டத்தினர்கள். அவர்கள் எப்படி என்று சொன்னால், அன்பானவர்களே, ரமலான் வந்ததுமே அப்படியே புது பொலிவோடு வருவார்கள். குறை சொல்வதற்காக இல்ல, ஏன்னா இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சைத்தானுக்கு விலங்கெடுக்கப்படுகிறார், சொர்க்கத்தை அலங்கரிக்கப்படுகிறார். குறை சொல்வதற்காக இல்ல, இந்த மாதத்திலே மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திலே எல்லாருமே பள்ளிக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. மற்ற மாதங்களை விட இந்த ரமலான்ல பள்ளிக்கு போறோம், அது ஒரு வர்க்கத்து, அதுல ஒரு நகமத்து இருக்கிற அடிப்படையில அது இரவெல்லாம் நின்று தொழுதுட்டா, அது சொல்றீங்களா லைட் எல்லாம் நின்று தொழுதுட்டப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்க தெரியுமா? பள்ளி ஆரம்பித்த உடனேயே அப்படியே ஈச்சை எப்படி விளக்கு போட்டு அந்த மலைக்கு ஈரத்து திரும்ப அது மாதிரி சாரையா வருவாங்க. வந்து முன்னாடி இப்படி பார்ப்பாங்க, என்னப்பா பள்ளியில நிர்வாகிகளை காணும், பொருட்களை காணும், யாரையுமே காணும். அது குறைச்சுக்கிட்டு அப்படியே அந்த 1 மாசம் லைட்ட போய் என்ன இப்படி இருக்கு, காப்படி எப்படி என்னப்பா இப்படி சொல்லி அப்படியே இருக்கிறாங்க இல்லையா? அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவாச்சும் குறைச்சு இருக்காங்க. இவங்க எப்படி தெரியுங்களா பாருங்களே, இந்த மழை பெய்யும் பொழுது இந்த தவளை இருக்குது அல்லவா, இந்த தவளை என்ன தெரியுமா? மழை பெய்ஞ்சதுன்னா வெளியே வந்து கத்த ஆரம்பிக்கும். முசியில என்ன பண்ணும்?
கீச்சு மூச்சு கத்தும் ஆனந்தத்துல மலர்ந்தது மீண்டும் பொந்துக்குள்ள வேண்டும் ஒழிஞ்சிடும். அதே போலதான் இந்த இரண்டாவது கூட்டத்தில் என்ன வருவாங்க, பள்ளிக்கு ஒரு மாசம் வருவாங்க, முடிஞ்ச உடனே பள்ளி பக்கமே நடக்க மாட்டாங்க. பாக்குறமா இல்லையா? முடிஞ்ச உடனே சவால் ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னால் முடிந்தது, போ ஓடிடு வெளியே, எங்கேயாவது ஓடி என்று சொல்லி ஓடுவார்கள். எப்படி அந்த தவளை கத்துக்கிறதோ அதே பள்ளியில அங்க போகுது. அவங்களுக்கு உண்டான பொருளை மட்டும் வாங்கி வச்சுட்டு, இங்கவா இந்த மூலையில உட்காரு, அந்த மூலையில உட்காரு, யாருக்கு ஒண்ணு கொடுக்குறாரு, ஏதோ விவாதத்துக்கு முன்மாதிரியாக அவனை கிண்டல் அடிச்சு இவனை கிண்டல் அடிச்சு எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சு எப்படி வந்தெடுத்து செவுத்தடிக்கும் திருப்பி வருகிறதோ அதே போன்று அடித்தடியில திரும்பி போய்விடுவார்கள். இது யாரு என்று சொன்னால் இரண்டாவது கூட்டத்தார்கள். மூன்றாவது கூட்டத்தார் இருக்காங்க, இது கொஞ்சம் அதை விட மேலானவர்கள். எப்படின்னு சொன்னா மற்ற மாதத்திலே என்ன விவாதம் செய்ய மாட்டாங்க, ஜுமாக்கு மட்டும் வருவாங்க. இல்ல பெருநாளுடைய தொழுகைக்கு இமாம் அவர்கள் என்ன விடுவாங்க, தொழுகைக்கு தக்கர் இருக்கும் போது வேகமாக ஓடி விடுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க மத்திக்கிறோம் இல்லையா, என்னப்பா 8 மணிக்கு தொழுகை சொல்லிச்சுன்னா 7:45 பள்ளி வளர்த்திட்டு இருப்பான், 7:45 பள்ளி வளர்த்திட்டு இருப்பான். இன்னும் சில பேர் பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எந்த பள்ளியில லாஸ்டா தொழுகை நடத்துது 10 மணிக்கு அந்த பள்ளியில போய் தொழுக்கலாம். என்னும் போது ரமலானாகட்டும் அச்சு பெருநாளாகட்டும் அதனுடைய அம்சங்களை உணராமல் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அடிச்சு புடிச்சு போடுவாங்க. சில பேர் பார்க்கலாம் அத்தியாயத்துல லாஸ்ட்ல வந்து உட்காரும். அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன செஞ்சுட்டு இருந்தா அவனுக்கும் தெரியாது. வீட்டுல பெற்றோர்கள் எத்தனையோ கூப்பிட்டு விட்டாலும் மடியறதே கிடையாது. இன்றைக்கு நிறைய இளைஞர் சமூகத்தை பார்க்கலாம். அல்ல அவர்களை பாதுகாக்க வேண்டும். மலர்கள் நாம் என்ன நோக்கத்திற்காக என்ன லட்சியத்திற்காக ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறார் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இன்றைக்கு இளைய சமுதாயம் வடிகட்டு கூட்டத்தில் போயிருக்கிறாங்க. பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்து நம்ம சில இளைஞர்கள் பள்ளியோடு தொடர்பு இருக்கிறாங்க. பள்ளியோடு தொடர்பு என்னதான் தொழில் இருந்தாலும் என்னை படைத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அல்லாஹ் சொல்கிறானே, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைக்கப்பட்ட நோக்கம் எதற்காக? மனித வர்க்க ஆண்கள் எல்லாமே சேர்ந்தாச்சு, பெண்கள் எல்லாமே சேர்ந்தாச்சு. இதுல பெண்கள் விதிவிலக்கு, நோக்கு மட்டும் வச்சுக்குவாங்க. பஜ்ர் இருக்காது, லொஹர் இருக்காது, ஏழை இருக்கக்கூடிய அமர்களே இருக்காது. சில பேர் நோக்கு வைப்பாங்க, நோக்கு வச்சுட்டு அடுப்பறையிலேயே நேரத்தை ஒதுக்கிடுவாங்க. மனைவிக்கு பிடிக்கிறது, கணவனுக்கு பிடிச்ச உணவு, தன் மகனுக்கு பிடிச்ச உணவு, தன்னுடைய சகோதர பிடிச்ச உணவு, தன் மகனுக்கு சொல்லி லொஹர் முடிச்சதுமே அடுப்படியில போய் உட்கார்ந்துருவாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு சங்கடகரமான விஷயம் என்ன தெரியுங்களா? குறைசுவதற்காக இல்ல, பஜ்ர்லயே தீர்மானிச்சிருவாங்க. பஜ்ர் சகர்லயே இஃப்தாருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. இஃப்தார் தின்னுட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, பஜ்ர் சகருக்கு என்னங்க வேணும், நேற்றுக்கு அதை செஞ்சாச்சு, இன்னைக்கு இதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணும். இதுலயே காலம் நடத்திடுவாங்க. நோம்பு நடத்துறது அடிப்படையில் இருந்து பேச கொடுத்துக்குவாங்க. பார்க்கலையா? வேகமா இது வர்க்கத்திற்கு எதுக்கு? அல்லாஹ்வுடைய வர்க்கத்திற்கு அருளுக்கு குடும்பத்துக்காக சமைத்து கொடுக்க வேண்டும் சொன்னால் அது ஒரு இபாதத்து தான். ஆனால் அதற்கு முழு நேரம் மூழ்கி விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டி விழுந்து படுத்துக்கணும் மெத்தையில. ஏன்னா நான் நோபால் இப்படி இருக்கல, அவங்க அடுப்படையில கடந்து விழுந்து வேலை செய்வாங்க. ஒரு டம்ளர் பாத்திரம் எடுத்தாலும் நான் நோம்பு வச்சிருக்கிறேன். அப்ப அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, எதுக்காக சமைக்கிறாங்க? அந்த சிந்தனையே இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுக்கு இல்லாமல் கொண்டிருக்கிறது. பேசுகிட்ட என்னையும் சேர்த்திதான் கஷ்டப்படுவாங்க. அதிகமா அந்த பெண்கள் கஷ்டப்படுவாங்க. உணவுக்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்குவார்கள். இப்படி ஒரு சாரார் நோன்பை பாழாக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மூன்றாவது நபர்கள் தான் யாரு? ரமலானுடைய மாதத்துல நல்ல இபாதத் செய்வாங்க. ரமலானுடைய மாதத்துல நல்ல இபாதத் செய்வாங்க. நீயத்தோட வருவார்கள். எப்படி வருவாங்க? இந்த மாதத்தில் நிறைய இபாதத்து செய்ய வேண்டும், நிறைய ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு வத்தி மிஸ் பண்ணாம நோன்பு வைத்து தொழக்குழில் இருக்கிறார்கள். தொழுக முடிந்த உடனேயே சவ்வால் ஒன்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. எந்த தியேட்டர்ல என்ன படம் இருக்கு, நம்ம குடும்பத்தோட எங்க போகலாம், எந்த இடத்துல போய் ஊர் சுத்தலாம் என்று சொல்லி மூன்றாவது கூட்டத்தார்கள் இருந்தாங்க. இப்படியும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இப்ப முதல் கூட்டத்தார தெரிஞ்சிட்டோம், இரண்டாவது கூட்டத்தாரை தெரிஞ்சிட்டோம். மூன்றாவது கூட்டத்தார் நிறைய பார்க்கலாம். இந்த ரமலான்ல வர்க்கத்தா வந்து நிறைய பேர் வருவாங்க. பள்ளி பாருங்க, பள்ளி எங்க நடந்திருக்கு. எப்ப வழக்கம் போல தொலை வரக்கூடிய மனிதர், இக்காம் சொல்லக்கூடிய மனிதர் எப்ப போல வருவாரு, லாஸ்ட் நிற்பார். அவர் பார்த்து பழகி இருக்கவருக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இது வருஷம் நம்ம பார்த்துத்தான் இருக்கிறது. 3 நாள் முடிஞ்சது ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொழுகுவாங்க, திக்ர் இருக்காது, துவா இருக்காது, தொழுது விட்டோம், நோன்பு வைத்து விட்டோம், இபாதத்துக்கு செஞ்சுட்டோம், அதுக்குள்ளான பிரதிகளை எதையும் எதிர்பார்க்காம விடவே வெளியே ஓடிடுவாங்க. என்ன பேசுறாங்க, எதை பற்றி பேசுறாங்க, அல்லாஹ் பற்றியா, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி பேசக்கூடிய சபையில நாம் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்திருந்தாலும் முடிஞ்ச உடனேயே அங்க நின்றுட்டு இருப்போம். யாரை குறை சொல்வதற்காக நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சொல்றேன். நமக்கு தேவை இருந்தால் வெளியே சொல்லலாம், இல்லைன்னு
பள்ளியை அமர்ந்து விட்டு குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யலாம், குரானை படிப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஒரு நீயத்தை வைக்கணும். என்ன பண்ணணும்? இந்த ரமலானில் எனக்கு குரான் போல தெரியாது, இந்த ரமலானில இமாம் இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், எப்படியாவது குரானை கற்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று என்றைக்காவது நாம் முயற்சி எடுத்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறோம் மேடம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்நாளில எத்தனை ரமலான் கடந்திருக்கிறது கொஞ்சம் ஓதுவதற்கு. ஒரு அறிஞர் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன், அழகான இன்னொரு ரசிகர் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர் ஒரு செய்தியை சொல்லுவார், அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். ஒரு அறிஞர் சொல்லுவார், குரானை எல்லாம் ஒரு நாளில என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளில் 10 நியூஸ் ஓடுகிறார்கள் சொன்னால் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய சூழலை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக குரானை எல்லாம் அகலம் செய்து விடலாம் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுங்கள் சொன்னால், மனிதன் இன்னைக்கு போனில் அடிக்ட் ஆகிருக்கிறார். போன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நோண்டி பார்த்துட்டு இருக்கிறார், இருக்குல்ல இல்லையா? குரானை 1 மணி நேரம் 1 2 3 நிமிஷம் மரணம் மரணம் நம்ம ஓரக்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் நாம் அதிக நேரம் எதுல நோண்டிட்டு இருக்கிறோம்? போனோடு தான் தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன், நாம் எதை நோக்கி இந்த ரமலானை கழித்துக் கொண்டிருக்கிறோம்? 4வது பிரிவினர் யார்? அந்த 4வது வகையினர் யார்? அல்லாஹ் பாதுகாத்த நபர்கள். யாரு? அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அனைவரையும் ஆக்கி வைக்கட்டும். 4வது வகை எதுனா ஏழைய மாதத்திலும் சொல்வாங்க, ஏழைய மாதத்திலும் சொல்வார்கள். ரமலான் வரும் பொழுது பிரத்யேகமா தயாராவார்கள். எப்படி இருப்பாங்க? ஏழைய மாதத்தில் இபாதத்தை செய்வார்கள். இந்த ரமலான் வருகிறது என்று சொன்னால் கொஞ்சம் தன்னை அதிகப்படுத்துவார்கள். அதற்காக டைம் டேபிள் போட்டுருவாங்க. இபாதத்துக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி குரானை படிப்பதற்கும் அதே நேரத்தில் துவா செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் இரவெல்லாம் வழிபட செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானை அதிகப்படுத்துவார்கள். ரமலான் புரியும் பொழுது அழுவார்கள். எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்வார்கள். சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஏழைய மாதங்களில் இபாதத் செய்வார்கள். ரமலான் வரும் பொழுது அதிகப்படுத்துவார்கள். இபாதத்தை அதிகப்படுத்தி கண் விழித்து தன்னை தயார் செய்வார்கள். காரணம் என்ன? இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு எண்ணிலடங்கா கூலி உண்டு. எவ்வளவு? 10 20 அல்ல. அல்லாஹ்வுடைய காருண்யம் வந்து மிகவும் விசாலமானது. அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு பார்த்தீங்களா, அது மிகவும் விசாலமானது. நாம் தீர்மானிப்பதை போல அல்ல. அல்லாஹ்வுடைய சிந்திச்சு பார்க்க கடந்து கொண்டிருக்கும் விசாலமானது அல்லாஹ்வுடைய காரியம். அந்த காரணத்துல என்ன பண்றோம்? 10 நன்மை தான் கிடைக்கும், 20 நன்மை தான் கிடைக்கும் என்று நாம் நினைச்சிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா தவறு. அல்லாஹ் நாடினால் 70,000 7 லட்சம் அல்லாஹ்வுடைய காரியம் என்பது வாரி வழங்கக்கூடியது. அவன் எவ்வளவு நன்மை வாரி வழங்கலாம் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள், தீமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டும், இந்த ரமலானுடைய காலத்திலும் கூட என்ன பண்ணுவாங்க? ஜுமாவுடைய நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். பார்க்கிறோமா இல்லையா? குறை சொல்வது நோக்கம் கிடையாது. ஜுமாவுடைய ரமலானுடைய காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி என்ன ஜுமா ஏதோ கடமையாக்கி இருக்குது என்பதற்காக, தொழ வேண்டும் என்பதற்காக, தொழுவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வரக்கூடியதாக இருக்கிறோம். ஜுமா என்ன நோக்கத்திற்காக, ஜுமாவுடைய நன்மை அடைவதற்காக நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜுமாவை தாமதப்படுத்துவதற்கு 2 3 காரணம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். 2 3 காரணம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நான் சொல்றது நீங்க சுய பரிசோதனை செஞ்சு வாருங்களேன், உள்ளுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்களேன். ஒன்று, நான் செய்யக்கூடிய வேலை அங்கு என்னை விடுவதற்கு தாமதமாகிறது. அவன் என்ன பண்ற? தீர்மானிச்சு வச்சிருக்கிறான், நீ 1 மணிக்கு தான் போடும் என்று அந்த முதலாளி சொல்லி இருக்கிறார் வைங்களேன். அதனால எனக்கு ஜுமா வருவதற்கு தாமதமாகும். ஜுமாவுடைய பாக்கு கொடுக்கப்பட்டது. நான் புறப்பட்டு வரும் பொழுது என்னுடைய வாகனம் என்னாச்சு? ஒண்ணு, ஏதாவது ஒரு விபத்துல மாட்டிருச்சு. விபத்துல பந்தராகவோ இடையூறோ டிராபிக்கோ ஏதோ முயற்சி தான். இந்த நல்ல கவனமா சிந்திக்கணுங்க, நல்ல கவனமா சிந்திக்கணும். சொல்லக்கூடிய காரணங்கள் நான் கேட்கிறேன், இதுவும் இல்ல புரியுதுக்கா சொல்கிறேன். ஒன்று, நான் புறப்பட்டு வருகின்ற இடத்துல தடங்கள் ஏற்பட்டது. என்னால இல்ல, வாகனத்துக்கு நெருக்கடினால. நான் ஒரு மூலையில் நின்றுட்டு தடங்கள் சொல்லக்கூடாது. வருகின்ற இடத்துல தடங்கள் ஏற்பட்டது, தாமதித்து வந்தேன். அது ஒன்று இருக்கலாம். இல்ல, நான் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய வீடு தீ பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. நான் வரக்கூடிய நேரத்துல தீ பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால அந்த தீயெல்லாம் அணைச்சிட்டு அப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வரக்கூடிய நேரத்துல யாரோ என்ன பண்றாங்க, ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சேர்த்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதனால வர முடியல என்று சொன்னாலும் காரணம் இருக்கிறது. இதை தவிர வேற என்னங்க நமக்கு காரணம் இருக்கு? ஜுமா வருவதற்கு, ஜுமா வந்திருக்கு. இதை தவிர என்னுடைய வீடு எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால வர முடியல சொல்ல முடியுமா?
சிந்திச்சு பாருங்களேன். அப்ப ஜும்மாவுடைய நன்மையை நாம் பல முறை உபதேசத்தை கொடுத்தாலும், செவிகளுக்கு உள்வாங்குவதற்காக எல்லாம் செய்து கொடுத்தாலும் ஏன் தாமதிக்கிறோம்? என்ன காரணம்? எதற்கு ஜும்மா? ஜும்மாவுடைய சிறப்பு என்ன? ஜும்மாவுடைய அம்சம் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய இலவுகள் என்ன என்பதை சரியா நம்ம புரியாமல் இருக்கிறோம் பாருங்கள். நிச்சயமாக இதை குறித்து அல்லாஹ் கட்டாயம் கேட்பார். ஜும்மா என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த ஜும்மாவின் தான் உலகம் அழியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஜும்மாவில் தான், வெள்ளிக்கிழமையினால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஜும்மாவில் தான் என்று நம்ம தெரிந்தும் கூட அன்பாளர்களே, ஜும்மாவை பாழாக்குறோம் என்று சொன்னார், வேண்டும் வேண்டும் என்று பாழாக்குறோம் என்று சொன்னார், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கை சேதப்பட்டதெல்லாம் நிற்க போகும் என்பதை இந்த நேரத்திலே தன்னைத்தானே சுயமாக சிந்தித்து விசாரித்துக் கொள்ள வேண்டும். உண்மையான மூமின் யார்? உண்மையான மூமின் யார்? புத்திசாலி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மள புத்திசாலிதான் இல்லீங்களா? நமக்கு சந்தேகமா இருக்கும். நமக்கு சபையில உட்கார்ந்து நீ எல்லாம் புத்திசாலி எப்படி பார்ப்போம்? நம்மள புத்திசாலி என்று கேட்போம். நம்ம புத்திசாலி யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்பதற்கு முன்னால் நம்ம மௌத்தா போறோம், மௌத்தா போயிடுவோம், கட்டாயம் மௌத்தா போவோம், எல்லாரும் போய் நிக்க போறோம். அங்க நிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் விசாரிப்பார். இந்த நாள், இந்த நேரம், இந்த டேட் எல்லாவற்றையும் படிப்படியாக ஒவ்வொன்றும் எல்லாம் விசாரிப்பான். அந்த நேரத்திலே நாம் என்ன செய்தோம் என்று அங்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்திலே நாம் தன்னைத்தானே சரி செய்வது, தன்னைத்தானே சரி செய்வது. என்னுடைய அமல்கள் என்ன, என்னுடைய பேச்சு என்ன, என்னுடைய நடவடிக்கை என்ன, என்னால் பிற மக்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கிறதா, என்னால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, நான் மனைவிடத்தில் நல்ல முறை நடந்திருக்கிறேனா, சக தோழரிடத்தில் நல்ல முறை நடந்திருக்கிறேனா, இபாதத்தை சரியா செய்திருக்கிறேனா, இரவு வழக்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறேனா, அல்லாஹ்விற்கு அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறேனா என்றெல்லாம் சொல்லி வியாபாரத்தில் மோசடி செய்துவிட்டேனா என்றெல்லாம் சொல்லி தன்னைத்தானே தன்னைத்தானே செதுக்குவது, தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து அதை என்ன பண்ணுவாங்க? நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணல, உடனே என்ன பண்ணுவான்? சுஜூதுல விழுகுவா, அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், இன்றைக்கு நான் என்னுடைய நாவினால் இவரிடத்தில் தப்பா பேசிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது உலகத்துல யார் நமக்காக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார்களோ அவங்க கிட்ட போய் தான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு லேட்டஸ்ட் ஆகி போச்சு. நீ இன்னைக்கு ஈகோ தான் அதிக மனிதர்களுக்கு இருக்குது. நமக்கு எனக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? ஈகோ தான் தடுக்குது அன்பானவர்களே. எல்லா விஷயத்திற்கும் மனிதன் என்ற அடிப்படையிலே தவறு செய்யக்கூடியவன் தான். தவறிலிருந்து யார் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் தவறிலிருந்து திருந்தக்கூடியவன் யார்? அவன் தான் சிறந்தவன். பாருங்களேன், இன்றைக்கு நிறைய மனிதர்கள், இன்றைக்கு இளைய சமுதாயம் தான் பெரும்பான்மையான பாவங்களும் வக்கிரங்களும் அநியாயங்களும் செய்து கொண்டே இருக்கிறீர்களே. அந்த நேரத்திலே உங்களுக்கு மரணம் வந்தால், அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தௌபா செய்தால் அந்த தௌபா அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். படிச்சிருக்கிறோமா இல்லையா? படிச்சிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறார் பாருங்களேன், 4 அத்தியாயத்துடைய 18வது வசனத்தை சொல்கிறான், வலைசரி தௌபத்தில் இல்லதீன யஹ்மதுன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஸலர அஹதுகுல் மௌத். அருமையான ஒரு வசனம். எப்படி சொல்கிறான்? வலைசரி தௌபத்தில் இல்லதீன யஹ்மதுன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஸலர அஹதுகுல் மௌத். எப்படி சொல்றார்? எவர்கள் தீமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, குர்ஆனோடு தொடர்பு இருக்கணுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்காமல் தன்னை முஸ்லீம் என்று எப்படிங்க சொல்ல முடியும்? குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி இல்ல, படிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்கிறோமா? பொருள் உணர்ந்து இன்னைக்கு வார பத்தி பேசுறோம், பேச வேண்டாம் சொல்லணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்த வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. குர்ஆனை எடுத்து இன்றைக்காவது தமிழாக்க முழுமையா நான் படிச்சுட்டேன். 20 வருஷம் நான் ரமலான்ல நோன்பு வச்சிருக்கிறேன், ஒரு ட்ரிப்ல குர்ஆன் ஓத தெரியல, முழுசா குர்ஆனை படிச்சுட்டேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? என்ன சாதிக்க போறது உலகத்துல இருக்கு? என்னத்தை சாதிச்சுக்கணும்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன். ஒரு பாவம் அக்கிரமம் வேண்டாத பிரச்சனை. நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறான். அவன் நல்லது செஞ்சானா கெட்டது செய்தானா எதுவும் விசாரிக்கிறது இல்ல. ஏன் ரத்தம், மலையாளத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கண் பாருங்க, என்ன கரலானாவைங்குவாங்க, என்ன கரலானாவை, அவனுக்கு ஒண்ணு நான் வந்து நிப்பேங்குவாங்க. அவன் தீமையே செஞ்சிருப்பான், அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருப்பான். பாத்திரமா இல்லைங்களா? தீமை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். பெற்றோர்கள் எவ்வளவு சொல்லி அவன் இன்னொன்னு கேட்காம இருப்பான். காரணம் என்ன? ஆரம்பத்திலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த விஷயத்துல தவறித்து விடுகிறார். பெற்றோர்கள் எதை தவறு சொல்றாங்க? எப்படியா சம்பாதிச்சுட்டு கொடுத்தா போதும் என்று நினைக்கிறார்கள். எல்லா பெற்றோர்களும் இல்ல, சில பெற்றோர்கள் பண்றாங்க, சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி வரப்பு மீறி போகிறார்கள் சொன்னால் கண்டிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கிறதே, அதை நாம் செய்யாமல் இருக்கக்கூடிய காரணத்தில்தான் இன்றைக்கு பாப்பாக்கு எதிராக பையன் நின்று இருக்கிறான், உம்மாக்கு எதிராக மகன் நின்று இருக்கிறான், மகன் நின்று இருக்கிறான். ஊர் நண்பரை நம்புறான், பத்திரமா இல்லைங்களா? சொந்த பாப்பாவை நம்ப மாட்டேங்கிறான், சொந்த பாப்பா உமாவை நம்ப மாட்டேங்கிறான்.
தன்னுடைய நண்பரை வாகனத்திடத்திலே அங்கிருந்தும் ஊர் சுத்துறா. பாப்பா தெருவுல ரோட்ல நின்று இருப்பாரு, பாப்பா வண்டியில உட்காரு, உன்னை கொண்டே விடுறேன்னு சொல்வதற்கு மகன் மனசு வர மாட்டேங்குது. அதே நண்பரை பாப்பா நீ நடந்துவோ நான் போயிட்டு வந்துறேன் சொல்லிட்டு விட்டுட்டு போறான். உண்மையான அல்லாவை நம்பக்கூடிய பாப்பாவை நேசிக்கக்கூடிய மகனா இருந்தவனோ முதல்ல பாப்பாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவா, நலம் விசாரிப்பா, அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார். இது சாலிகான பிள்ளைகளை எடுத்துக்காட்டு. அப்படி நம்ம மக்களை உருவாக்கி இருக்கிறோமா இல்லையே? இந்த ரமலான்ல கூட படிப்பதற்கு தூங்கிட்டு போட்டோம். என்ன தூக்கம்? என்ன தூக்கம்? வாங்கி கொடுத்து அதிகமாக பள்ளி பக்கத்துல எத்தனை மொஹல்லா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மொஹல்லால எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க. எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம்? ஒன்று இந்த பள்ளிக்கு வேண்டாம், பக்கத்துல எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது. எங்கேயாவது தொழுகிறார்களா? சும்முடைய நேரமாகட்டும் இன்னொரு நேரமாகட்டும் எங்கே போறோமோ எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? டீ கடையின் தெருவில் பாருங்க, எல்லா இளைஞர்களும் கொத்து கொத்த நின்றுட்டு இருக்காங்க. கொத்து கொத்த நின்றுட்டு இருக்காங்க. இவங்க இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாமா? வழிகட்டு கூட்டம், வழிகட்டவர்கள். அல்லாஹ் சொல்ற வழிகட்டவர்கள். மார்க்கத்தில் இல்லாமல் இந்த உலகத்துல நீ எதை நாடி வெற்றி அடைந்தாலும் அது வெற்றி துணியாவோடு முடிந்து விட்டது. ஆதரத்துல ஒண்ணு இல்லாம. அப்ப சிந்திச்சு பாருங்களேன், அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்திலே? உனக்கு மரணம் வரும் பொழுது நீ தவறை உணர்ந்து நீ தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வசனம் இது. மரணம் வருது, அதுவரை அநியாயம் அப்புறம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். பள்ளிக்கு வர மாட்டோம், இபாத்து செய்ய மாட்டோம், எவ்வளவு சொன்னாலும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்பது என்று விதண்டாவாதம் பேசக்கூடிய மரணம் வரும் பொழுது நமக்கு தெரியுது தப்பிக்க முடியாத சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஆயுசை நீட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாலே தௌபா செய்து திரும்பக்கூடிய மாதம் தான் நம்ம முடியும். செஞ்சு பாருங்க. எத்தனையோ மனிதர்கள் கண் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல், சரியான நடக்க முடியாம இளையதளங்களை பாக்குறோமா இல்லையா? ஸ்டேட்டஸை வச்சு அப்படிங்கிறோம். ஸ்டேட்டஸ் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில். ஒருத்தனை பிடிக்கலையா அவனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து அப்படி நோண்டி பார்ப்போம். நான் வச்ச ஸ்டேட்டஸ் எவனுக்கு பார்க்கணும்னு இருக்குதோ அவன் பார்த்துட்டானா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இருக்கா இல்லையா ஸ்டேட்டஸ். மனைவி கணவனுக்கு பிரச்சனையா நேரடியா பேசுறது இல்ல, அங்க ஒரு ஸ்டேட்டஸ். சிறந்த கணவர் யார் தெரியுமா? மனைவிடத்திலே சிறந்து நடப்பவர்கள். கணவர் பார்த்துட்டாரா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவது உடனே கணவர் உடனே இவரு. அதுக்கு தகுந்த மாதிரி சிறந்த மனைவி யார் தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்க வேண்டுமா அப்படின்னு இவரு வைப்பாரு. போட்டியா? அதுக்கு தகுந்த ஸ்டேட்டஸ் நீங்க பேசலாம். ஸ்டேட்டஸ் எதை வந்தாலும் சரி. ஒரு 1000 குரூப் இருக்கு போன்ல, 1000 குரூப் மெம்பர்ஷிப்பா இருப்பான். எதையும் எடுத்து படிக்க மாட்டான். எதையாவது எடுத்து படிச்சுக்க முழுசா எதையும் எடுத்து படிக்க மாட்டான். குர்ஆனுடைய சிறப்பு பத்தி நிறைய வரும், ஒண்ணும் படிக்க மாட்டான். என்ன சேர்த்தலைன்னா கோவப்படுவான் குரூப்ல. என்ன மட்டும் சேர்த்தலையே நீங்கிறான். பாக்குறோமா இல்லையா? இன்னும் ஒண்ணு மட்டும் தான் இல்ல. இன்னைக்கு குரூப்ல என்னமா கழிவறைக்கு செல்லக்கூடிய குரூப் மட்டும் ஓபன் பண்ணல. இன்னைக்கு கூடி விரைவில் அது நடந்துடும். நான் கழிவறைக்கு போக போகிறேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், யாரெல்லாம் போனீர்களோ அதை மட்டும் பதிவு செய்யக்கூடிய ஒரு குரூப் வந்துடும். அது வந்துடும். இன்றைக்கு எல்லாத்துக்கும் குறிப்பு பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு நன்மையான விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போனை தந்திருக்கிறான். இந்த போனில் வரக்கூடிய செய்திகளை படித்தாலே போதுமே, நம்ம திரும்ப மாட்டோம். ஆனால் அதை படிப்பாமல் இன்றைக்கு நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பிலே சிந்தித்து பாருங்களேன். அதே இளைய விளக்கமாக வருது. கார் இல்லாம பள்ளிக்கு வந்து தடவி வந்து தொழுங்க பாக்குறோமா இல்லைங்களா? இளைஞர்களை சிந்திச்சு பாருங்களேன். ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். பள்ளியுடைய பொறுப்பாளர் முதல் வரிசையில முதல் வர்றவங்களுக்கு 5000 ரூபாய், 2வது வர்றவங்களுக்கு 4000 சொல்லி பாருங்களேன். எல்லாருமே முதல்ல நின்று இருப்போம். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். காசுதான் இன்னைக்கு எல்லாரும் தீர்மானிக்கும். பணம் வல்லசர் இந்த இன்சான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். இது நஷ்டமான உலகம், காலம் அழியக்கூடிய உலகம். இதுல என்னதான் வியாபாரம் போட்டாலும் நஷ்டமாயிரும். நஷ்டமில்லாத வியாபாரத்தை நாம் செய்தோம்னு சொன்னால் ஆகத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். பாடல்களே, அதுக்குண்டான ஒரு விதைதான் இந்த ரமலான். இது ஒரு பரீட்சை. அல்லது ஹலக்கல் நோந்தவள் கையா தள்ளிவிடும் போசனம். இது வாழ்வையும் மரணத்தையும் எல்லாம் கொடுத்திருப்பது, இந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருப்பது சோதிப்பதற்காக. எப்படி சோதிப்பதற்காக? அழகானவர்களா நான் என்று சோதிப்பதற்காக. அல்ல ஒரு சோதனை களம் இந்த உலகம். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். எவ்வளவுதான் நீங்கள் பொருளாதாரத்தை ஊட்டி மிக பெரிய ஒரு பதவியிலும் பட்டத்திலும் வாழ்ந்து வந்தாலும் ஒரு 60-65 வயதாகிவிட்டது என்று சொன்னால் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். உங்களை வீட்டில் மனைவி வைக்க அனுமதிக்க மாட்டால், மனைவியை கணவன் வைக்க அனுமதிக்க மாட்டார். வைப்பாங்களா? ஒரு 10 நாள் என் கூட இருந்து விட்டிய கணவன் பௌத்த போனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்டி பிடிச்ச தூக்கிறேன். நான் பையன் சொல்லுவாடா,
பையன் வேணுமா, வாப்பாவை கட்டி பிடிச்சா தூங்குவோம். அவரை செல்லும் பாப்பாவை கட்டி பிடிச்சி நான் 10 நாள் தூக்கிறேன், 10ல போடுவோமா, தூக்குங்க முதல்ல. 3 நாள் கழிச்சு நாத்தம் வந்துடும் உடம்பு. இந்த மனுஷன் இருக்கிறானே 3 நாள் கழிச்சு நாத்தம் வந்துடும். என்னடா தூர்நாற்றம் வீசக்கூடிய உடல், அவ்வளவுதான். மண்ணில கொண்டு போய் வைக்க போறோம், எல்லாம் மறக்க போறாங்க காலப்பொழுதுல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக பொருளாதாரம் 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 வேண்டும் வேண்டாம் என்று சொல்லி வாழ்வதற்கு பொருளாதாரம், வாழ்க்கைக்கே பொருளாதாரம் அல்ல, வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம், அவ்வளவுதான். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சில நம்மளுக்கு வாரி வழங்குகின்றான்னு சொன்னார். அது சதக்காவாக நன்மையாக கொடுத்து பயன்பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2வது ஜுமாவில் பார்க்கலாம் என்று சொல்லி முதல் ஜுமாவை நிறுத்துகிறேன். பார்த்து اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, முதல் ஜுமா வரையில 4 வகையினர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில செய்தியை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி ஒரு சில தகவல்களை பார்த்தோம். அதுல 4வது வகையினராக நாம் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அதான் இந்த உலகத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும், ஆகரத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அன்பானவர்களே, நம்ம எல்லோரும் அறிந்ததுதான், இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை நிறைய நபர்கள் பள்ளி வாயிலை நோக்கி வருவார்கள். என்ன காரணம் சொன்னா, ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தில் ஜக்காத்தை கொடுப்பது இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கும். ஒரு சில செய்தியை சுருக்கமா சொல்றேன். தொழுதுருவோம், தொழுதல் செஞ்சிருவோம், நோகம் வச்சிருவோங்களா? இந்த ஜக்காத்து கொடுக்கிற பணத்தை கொடுக்கறதுல மட்டும் நமக்கு ஈமான்ல மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படும். எப்படி சொல்றீங்களே, உதாரணத்துக்கு 100 ரூபாய் இருக்குன்னு வைங்கள, ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பாருங்க, நம்ம கொடுத்துரும். 2000 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. இஸ்லாம் மார்க்கம் இலகுவானது. மனிதனுடைய ஈமானை பாருங்க. 2000 ரூபாய் தான் 2000 ரூபாய் இந்த பையன் 5 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கணும். 1000 ரூபாய்க்கு ஒரு 25 ரூபாய் கொடுன்னு சொல்லி, அதே 2000 ரூபாய் தான் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 25 ரூபாய் கொடுன்னு சொல்லி பாருங்களேன். அந்த 25 ரூபாய்க்கு கூட 25 ரூபாயா 40 ரூபாய் வச்சுக்கணும். 10,000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது 250 ரூபாய் கொடுக்கணும் போது அதையும் கூட என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். 1,00,000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் கொடுக்கும் பொழுது அப்படியே மேடைக்கு யோசிப்போம். அதே 2000 ரூபாய் தான் கொடுக்குறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் ஒரே மாதிரிதான் சக்காத்து. அதே 1,00,000க்கு 2500 ரூபாய் பொழுது அமௌண்ட் தொகை அதிகமாகிறது. அப்படி யோசிப்போம், அதையும் கொடுத்துருவோம். 10 லட்சம் வருது, 25,000 ரூபாய் கொடுடானா மேலையும் கொடுப்பா. என்னது 25,000 ரூபாயா? என்ன ஒரு ஈமான் சோதனை வருங்க. அதுதான் கொடுக்க போறோம். நீ 2000 ரூபாய் தான் கணக்கிட்டு கொடுக்கிற, ஆனா தொகை பெருசாகும் பொழுது கொடுப்பதற்கு தயக்கம் இருந்துச்சுன்னா அலப்பாளர்களே, பொருளாதாரத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய நம்ம கொடுத்திருக்கிறோமா? சில நபர்கள் வாரி வாரி கொடுக்கிறாங்க, கணக்கு இல்லாம. எனக்கு தெரிஞ்சு நிறைய நபர்கள் பார்க்கலாம், கணக்கு இல்லாம கொடுக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்க, என்னடா கூலி தரேன்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு நமக்கு ஜுமாவுக்கு நம்ம நாடு வந்திருக்கிறாங்க. எதற்காக இந்த ஜுமா வசூல் எடுக்கப்படுகிறது? எதற்காக ஜுமா வசூல் எடுக்கப்படுகிறது? அன்பாளர்களே, அல் மாஹித் என்று சொல்லக்கூடிய புகழ் மதரசாவாக இருக்கு. குர்ஆன் மனன மதரசா. குர்ஆனை யார் மனனம் செய்கிறார்கள் என்ன கூலி என்று தெரியுங்களா? எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? தன்னுடைய மகன் குர்ஆனை முழுமையா மனனம் செய்கிறாங்க, அந்த பெற்றோர்களுக்கு என்ன சிறப்பு கேள்விப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மகனை நடக்க சொல்லுவாங்களாமா. அந்த மகன் நடந்து செல்கின்ற இடத்துல எல்லாம் குர்ஆனை ஓதுகின்ற வரை எங்க முடிக்கிறானோ அந்த இடம் கூட அவங்களுக்கு தான் சொந்தம் சொர்க்கத்திலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபர்களுக்கு வானத்துல கிரீடம் சூட்டுவார். யாரு? சுகதாக்கள் இருக்கக்கூடிய நபிமார்கள் பொறாமப்படுவார்களா? யாரு? இறை விசுவாசிகள் எல்லாம். யாருக்கு சூட்டப்படும்? பெற்றோர்களுக்கு. என்ன காரணம் கேட்பாங்க அந்த பெற்றோர்கள், யாப்பா இத்தனை நபர்களுக்கு மத்தியில எனக்கு நீங்கள் கிரீடம் சுற்றுகிறீர்களே என்று சொல்லும் பொழுது, உன்னுடைய மகன் துணியாக இருப்பார், குர்ஆனை மரணம் செய்து என்ன பண்றா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மரணம் செய்து அந்த வழக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அந்த பெற்றோரை கண்ணியப்படுத்துவாராமா. நிறைய பேர் அந்த பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு சாரா அதற்காக நம்ம எவ்வளவு பெருத்தாலும் நன்மை இருக்கிறது. ஜுமாவிலே அதற்காக வசூல் எடுக்கப்படுகிறது. காயல்பட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதரசாவுக்காக, சுகுலூருடைய மதரசாவுக்காக அதிகமாக பொருளாதாரம் தேவைப்படுகிறது. உங்களிடத்தில் இருப்பது வாரி வாரி கொடுங்கள். இல்லை என்ற எடுக்க மறந்து வந்துட்ட, இல்ல நான் எடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லி இருந்தாலும் எடுத்துக் கொள்வது கொடுங்கள். யாரிடத்திலாவது கொடுப்பதற்காக வாக்குறுதி பெற்றிருந்தால் அவரிடத்தில் அழைத்து சென்று அவரிடத்தில் வாங்கி கொடுங்கள். நிச்சயமாக இதுதான் நம்ம கடைசி செய்யக்கூடிய தானமாக கூட இருக்கலாம்.
கடைசியா ஒரு திருப்தி. மௌத்தா போகிற என்ன வருது, தொண்டைக்குள் அடியுது, ரூபு பிரிய பிரிய தருணம். நம்ம அப்படி நினைச்சு பாருங்க, பேச நம்மளால முடியாது. அந்த நேரத்துல நம்மளாலே விசாரிச்சுக்கலாம், இந்த நேரத்துல தோணுதேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்தேன், என்னால முடிஞ்ச நல்ல காரியம் செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சுட்டேன், ஏதாவது என்னால எல்லாத்தையும் பொறுத்த கேட்டுட்டேன், ஒரு சொல்லி செய்கிறேன். அன்பார்களே, உலகத்துல உயிரோடு இருக்கும்போது பிற இடத்துல மன்னிப்பு கேட்டு பழகிக்கொள்ளும். ஜனாசாவை கொண்டு வந்து என்னோட ஜனாசாவை கொண்டு வந்து வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய இமாம் இருக்கட்டும், இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தொழுகை வைக்கிறாங்கன்னு வைக்கல. இன்னைக்கு ஒரு நடைமுறையில ஒரு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இமாம் சொல்லுவார், என்னுடைய ஜனாசாவை கொண்டு வந்து இந்த ஜனாசா யாருக்கெல்லாம் தப்பா பேசியிருந்தா, யாருக்கையாவது முறவர்கள் நடந்திருந்தா, யாரையாவது அவர்களை கேவலப்படுத்தியிருந்தா இந்த ஜனாசாவை மன்னிச்சிருக்க சொல்லுமா இல்லைங்களாங்க? ஏங்க, நான் உயிரோடு இருக்கும் போதாங்க நாங்க கேட்கணும். எனக்காக அங்க இருக்கக்கூடிய இமாம் கேட்பாரு. நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். நான் உயிரோடு இருக்கும்போது கேட்டோம்னா அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான். ஆனா இன்றைக்கு நான் மௌத்தா போயிட்ட எல்லாத்தோட விருப்பம் வாங்கி நான் படுத்திருக்கிறேன். பாக்குறோம் இல்லையா? பின்னாடி என்னை எதிர்த்தோடு நின்று கொண்டிருப்பார்கள், என்னை பிடிக்காத நின்று கொண்டிருப்பார்கள், என்னை சபித்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். இதே மனிதர்கள் தான் அவர்களுக்கும் அல்ல உலகத்திலே நேசிப்பவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லையா, சிரிங்க, சதக்கான்னு சொன்னாங்க. இன்ப முகத்தோடு சிரிங்க, சதக்கா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தீனிலே நாம் இருந்து கொண்டு எதற்கு இனி நம்ம பகைமையும் வெறுப்பும் தாழ்ப்பும் மனிதர்கள் தவறுகளும் அதை திருத்திதான் சரி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று உங்களுக்கு நினைவுறுத்திவிட்டு, அதிகமான பொருளாதாரம் இந்த ஹிப்ரு மதரசாக்காக தேவைப்படுகிறது. உங்களை நாடி நாம் எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு கூடிய பொருளாதாரத்தை அதிகமாக இந்த மக்களுக்காக, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்காக நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக, எதை கேட்டோமோ அது நல்ல விஷயங்களுக்கு வேணால் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்பான் வழங்குவானாக என்று சொல்லி, ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக தஸ்ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா வஃபிர் லனா துனூபனா வகினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அதாபன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் அல்லாஹ் அஜர்னி மினன்னார் வ ஆখিরাত அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.